அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமனும் மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதலில் மேஷ ராசியை பார்ப்போம். மேஷ ராசி கார்த்திகை மாதத்தில் மிக அற்புதமாக, பலமாக, வளமாக குடும்ப உறவுகள், அதாவது சகோதர உறவுகளும் கணவன் மனைவி உறவுகளும் அல்லது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதிலும், வீட்டில் புதிய நிகழ்வுகள், புதிய உறவுகள், புதிய மலர்ச்சிகள், புதிய பொருளாதாரம், புதிய வளர்ச்சி, இது அத்தனையுமே சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் அல்லது மூத்த பிள்ளையால் அல்லது மாமனாரால் மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய வருமானத்தையும் மிகப்பெரிய புகழையும் ஈட்டும். ஆக மேஷ ராசி மிக அற்புதமான பலன்களையும், அதாவது இப்போது எடுத்துக்கொள்ளுங்க, யார் யார் வீட்டில் கன்சீவ் ஆகவில்லையோ இந்த மேஷராசிக்காரர்கள் அவர்கள் வீட்டில் கன்சீவ் ஆவார்கள். அதுபோல மேஷராசி உஷாராக இருக்க வேண்டும். 18 வயசு 16 வயசு பாலகர்கள், குழந்தைகள் இருப்பவர்கள் காதலில் கண்டிப்பாக சிக்குவார்கள் அல்லது காதலிக்க தொடங்குவார்கள். ஆக உங்கள் காதலையும் உங்கள் குழந்தைகளையும் சற்று கண்காணிப்போடு இருங்கள். குறிப்பாக வேற்று மதத்தாரோ அல்லது வேற்று இனத்தாரோ கண்டிப்பாக இருக்கும். ஆக பழகும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் பழகும் பொழுது பார்வையும் பழக்கத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கண்காணிப்பில் இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதம் காதலர்களுக்கு, புதிய காதலர்களுக்கு, புதிய காதலிப்பவர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும், பெற்றவர்களுக்கு ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்ளும். இது மேஷ ராசி. அதே நேரத்தில் புதிய நட்புகள், புதிய உறவுகள் கிராமத்துக்கு சென்று வரும்பொழுது இவர்கள் சிறு சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிக்க நேரும். அதே நேரத்தில் இவர்கள் தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் அல்லது இவரால் தான் முடியும் என்ற ஒரு அங்கீகாரத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக பூ பெய்துவார்கள். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் மனைவிமார்களுக்கு அல்லது பெண் பிள்ளைகளுக்கு, தாயாருக்கு சுப கிரகமாக, சுப
நிகழ்வாக குரு, அதாவது தங்க அணிகலன்களையும் அல்லது அதிகபட்சமாக வெள்ளி கொலுசுகளையும் வெள்ளி நாணயங்களையும், ஏன் குறிப்பாக பெருமாளோட அல்லது தாயாரோட வெள்ளி டாலர்களையும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் பணப்பெட்டியில் நிரப்புவீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை ஓட்டை உடசல்கள் அல்லது துப்புரவு, வீட்டை சுண்ணாம்படித்தில் இருந்து துப்புரவு செய்வதில் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் தமிழகத்தில் மிகச் சிறந்த துப்புரவு பணியாளர் என்ற விருதை துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது வேலை செய்பவர்கள் அடைந்தே தீர்வார்கள், அவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள தலைமைச் செயலகத்திலோ அல்லது பிரதமர் கையாலேயோ மிகச்சிறந்த விருதை அல்லது நம்முடைய குடியரசுத் தலைவரின் கைகளால் கண்டிப்பாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வாங்குவார்கள். ஆதலால் மேஷராசி மிக சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கேதுவின் காதலன். நன்றி, நமஸ்காரம்.